உங்களைப் பற்றிய தவறான புரிதல்கள் அல்லது விமர்சனங்கள் நிறைந்த சமூக ஊடகப் பதிவை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? ஒரு தவறான கருத்து நம்பிக்கைகளை நான் முழுவதும் நடுங்கச் செய்து இரவில் நம் தூக்கத்தை கெடுத்துவிடும். நாம் வாழும் உலகில் இது உண்மையில்லை என்று கத்த வேண்டும் என்று தோன்றுகிறதோ, மேலும் பழிவாங்குவதே அமைதி பெறுவதற்கான ஒரே வழி என்று நாம் நம்புகிறோம். முனத்தை நாம் பெரும்பாலும் தோல்வியாகவே பார்க்கிறோம். இருப்பினும் இன்றைய வேத பகுதி ஒரு புரிந்து கொள்ள முடியாத காட்சியை முன்வைக்கிறது. பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய அதிகாரத்தைக் கொண்டிருந்த ஒருவர் இருந்தார். இருப்பினும் அவர் தற்காப்புக்காக ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று முடிவு செய்தார். அவரே இயேசு. அவர் ஒடுக்கப்பட்ட போதும் பாதிக்கப்பட்ட போதும் அவர் தம் வாயைத் திறக்கவில்லை. அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அவர் முனமாக இருந்தார். ஏசாயா 53:7. அவர் கோழைத்தனத்தினால் முனமாக இருக்கவில்லை, வாயைத் திறக்கவில்லை என்ற சொற்றொடர் அகேதா அகேதா என்ற எபிரேய வார்த்தையுடன் தொடர்புடையது. இதற்கு கட்டுதல் என்ற பொருள். இது ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலிபீடத்தில் கட்டிய செயலை குறிக்கிறது. இயேசுவுக்கு எதிர்க்கும் சக்தி நிச்சயமாக இருந்தது. தம்மை பற்றி குற்றம் சாட்டுபவர்களை அழிக்க அவர் பரலோக சேனைகளை அழைத்திருக்க முடியும். இருப்பினும் அவர் தம் வாயை கட்டிக்கொள்ளத் தேர்ந்தெடுத்தார். ஏன்? அந்த கம்பீரமான முனத்திற்குள் ஒரே ஒரு உத்திதான் மறைந்திருந்தது: நம்மை இரட்சிப்பது. அவர் தமது குற்றமற்ற நிலையை அறிவித்த அந்த கணமே பாவிகளாகிய நாம் மரணத்தை சந்திக்க நேரிட்டிருக்கும். எனவே இயேசு நமக்குப் பதிலாக பாவியாக மாற முடிவு செய்து முனம் என்ற கயிற்றால் தம்மை தாமே கட்டிக்கொண்டார். நாம் தற்காப்பு காலத்தில் வாழ்கிறோம். யாராவது நம்மை தாக்கினால் வெற்றி பெற நாம் உடனடியாக திருப்பித் தாக்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆனால் இயேசுவின் முனம் பலவீனம் அல்ல, அது ஒரு வலிமையான மனவுறுதியின் வெளிப்பாடு. குற்றவாளியாக நடத்தப்பட்ட போதும் மரித்தபின் ஒரு ஐசுவரியவானின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த அவமானகரமான தருணங்களிலும் இயேசு முனமாக இருந்தார். அந்த முனம் கடவுளின் அன்பின் பிரகடனமாக இருந்தது. உன்னை என்னால் கைவிட முடியாது டோட். உலகம் நம்மிடம் சொல்கிறது, உன் உரிமையை கேன், சத்தமாக பேசு என்று. ஆனால் சிலுவையிலிருந்து இயேசு தமது முனத்தின் மூலம் பேசுகிறார். உங்கள் பாவங்களின் பதிவு முற்றிலும் அழிக்கப்பட வேண்டுமானால் நான் முனமாக இருக்க வேண்டும் டோட். நீங்கள் தற்போது ஒரு அநீதியான சூழ்நிலையை எதிர்கொள்கிறீர்களா? உங்கள் உண்மையான இதயத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் விரக்தியடைகிறீர்களா? அந்த தருணங்களில் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியைப் போல முனமாக இருந்த இயேசுவைப் பாருங்கள். இயேசுவின் முனத்தால் தான் இன்று நாம் கடவுளுக்கு முன்பாக நீதிமான்கள் என்று அங்கீகரிக்கப்படுகிறோம். அன்பின் இந்த உத்திக்கு உங்கள் இதயத்தை திறக்க மாட்டீர்களா? எல்லா விமர்சனங்களுக்கும் மத்தியிலும் இயேசு இறுதிவரை முனமாக இருந்ததற்கு காரணம் அவரால் உங்களை கைவிட முடியவில்லை என்பதுதான். இந்த உன்னதமான அன்பு இன்று உங்கள் காயப்பட்ட இதயத்தை தொட்டு உங்களை புதிய வாழ்க்கைக்கு வழிநடத்த வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன்.